எப்படி மார்க் ஆண்டனி ஹிட்டோ இந்த படமும் ஹிட். விஷாலுக்கு இது மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும். கம்பேக்லாம் இல்லை, அவர் ஆல்ரெடி போன வருஷமும் நல்லா தான் பண்ணாரு. ஸோ இந்த வருஷமும் நல்லா தான் பண்ணிட்டாரு. இந்த படமும் செம்மையா இருக்கு. அதாவது 10 வருஷம் முன்னாடி வந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷன் இருக்குமோ தெரியாது. இப்போ எல்லாரையும் திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ சந்தான சாரோட கவுண்டரும் சரி, அப்புறம் விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக்கும் சரி, அப்புறம் சுந்தரிசியோட பழைய கமர்ஷியல் படமும் சரி, அந்த அளவுக்கு வந்து எல்லாமே இப்போ வந்துருக்கு தான். இப்போ தான் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தியேட்டர் பூரா விஜய் ஆண்டனி சாங்ஸ்லாம் பயங்கர டான்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சந்தான சாரோடையும் மனோபால சாரோட காமெடி சிரிச்சு கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படியே வந்து முடியலைங்க, சிரிக்காம முடியல, அந்த அளவுக்கு பண்ணிட்டாப்ல. இப்போ வந்து லாஜிக் யோசிக்க முடியாட்டாலுமே ஏன்னா காமெடி ஜேனர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கதை இல்லாட்டாலுமே மக்களை ரசித்து இன்னும் கொஞ்சம் நேரம் படம் ஓடினா தப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. பாட்டெல்லாம் பயங்கர ஹிட்டு. உண்மையாக சொன்னால் பசங்களாம் போய் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு ஒன்ஸ் மோர்லாம் கேட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு பாட்டு செம்ம ஹிட்டு. விஷாலோட டான்ஸுங்கிறத தாண்டி அவரோட சிக்ஸ் பேக்லாம் பசங்களே போய் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இனிமேல் அவங்களே ஃபேன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களை தவிர பசங்களுமே விஷாலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. உண்மையிலே என்ஜாய் பண்றாங்க ஃபுல்லா. அதுவும் அந்த விஷால் பாடின பாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர் எழுந்து எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே டிக்கெட் பேப்பர் குப்பை, அவ்வளோக்குள்ள பிச்சு எல்லாம் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க. சத்தியமா சொல்றேன், இயர் ஸ்டார்டிங்ல இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி கொடுத்தா அந்த டைரக்டர், அந்த கதை எழுத எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கும், மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளும் கமர்ஷியலி. கண்டிப்பா இது ஒரு 3 வீக்ஸ் நான் ஸ்டாப்பா ஓடுங்க. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட குழந்தைங்களோட நீங்க வந்து பார்க்கலாம். நம்பி வந்து பார்க்கலாம். நம்பி வாங்க, ரசிச்சு சந்தோஷமா போங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி பண்ணா அவர் எங்கேயும் போயிருப்பாரு. ஹீரோ போனதான் கஷ்டமா இருக்கு. செம்ம ஆக்டிங் சந்தானம். சாங் எல்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்கற அளவுக்கு இருக்கு. பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு. என்னன்னா இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்துச்சு அப்படின்னாக்கா மேபி இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஒரு சில காமெடி ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் கடியா இருக்கு. பட் பார்க்கலாம், நல்ல என்டர்டைன்மெண்ட் தான், தாராளமா பார்க்கலாம். அதான் நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார். தலைவர் எம்ஜிஆரோட நேம் டைட்டில் வருதா, பழைய இது அந்த தலைவரோட நேமுக்காக வந்தேன். சுந்தர் சீனா சூப்பரா பண்ணிட்டாரு படத்தை. மைடியர்ல ஒரு சாங் எப்படி இருந்துச்சு? கேட்டாங்க போடல. சரி, சந்தானம் அவர்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு செம்மையா பண்ணிட்டாங்க. விஷாலும் செமட்டிங். பொங்கல் வின்னரா மதகராஜா வந்து நம்ம ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அது ரொம்ப ஒரு மாதிரி அருமையா இருந்திருக்கும். டிலே பண்ணி வந்தாலும் படம் உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சந்தான காமெடி சூப்பரா இருக்கு சார். அதே மாதிரி மனோபாலா வந்து பழைய அந்த நாகேஷும் கமல் நடிச்ச படம் ஒரு படம் இருக்குல்ல, அந்த இறந்து போன கேரக்டர் வச்சு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா காமெடி பிச்சு எடுத்துட்டாங்க. காமெடி சூப்பர், படம் அருமையா இருக்கு சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு அருமையான படம். எதிரே பார்க்கல. 12 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு பவர் பேக் காமெடி மூவியை வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பல நாள் கழிச்சு ஒரு தியேட்டர் ஃபுல்லும் ஒரு மூவிக்கு வந்து சிரிச்சு எல்லாரும் தியேட்டர் ஃபுல்லும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. விஷால் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுவும் நிறைய சீன்ஸ்ல லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ஸ்பாயில் பண்ணல, லாஸ்ட்ல அவர் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் பல வருஷம் கழிச்சு சந்தானம் வந்து காமெடியனா திரும்பியும் அவர் வந்து பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது. தியேட்டர் ஃபுல்லும் அவரோட கவுண்டர் காமெடிக்கு வந்து திரும்பி சிரிச்சுட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ ரொம்ப அதுவும் நல்லா இருந்தது. முக்கியமா சொல்லணும்னா மைடியர் லவர் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பயங்கர மீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா பாட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனியோட மியூசிக்கும் சரி, விஷால் பாடினதும் சரி, அந்த கலர்ஃபுல்லான அந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. யாருமே மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. கண்டிப்பா படம் நல்லா ஹிட் ஆகும் தான் நினைக்கிறேன். அதாவது இது ஒரு பக்கா சுந்தர் சியோட படம் தான். அதாவது மேட்டுக்குடி, உள்ளத்தை அள்ளித்தாக்கு அப்புறமா கலகலப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு செம்ம பவர் பேக் காமெடி மூவி. தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. பொங்கல் வின்னர் பிளாக் பஸ்டர் விஷாலுக்கு ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிம் கிளப்ல சேர்ந்துருவாரு. சந்தானம் வந்து காமெடி நடிக்கிறதுக்கு வரணும், சுந்தர் சி காமெடி படம் இயக்கிறதுக்கு வரணும், விஜய் ஆண்டனி மியூசிக் போடுறதுக்கு வரணும். 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மாதிரியே இல்லை. எடிட்டிங்லாம் திருப்பி பண்ண மாதிரி இருக்கு. அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு. பொங்கலுக்கு ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். என்ஜாய் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு விழுந்து சிரிச்சுட்டு போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல எல்லாரும் விழுந்து சிரிச்சிருக்காங்க. செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம உள்ளத்தை அள்ளி தான் மேட்டுக்குடி அந்த மாதிரியான ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படம். அப்ப இருந்த மேக்கிங்க்கும் இப்ப இருக்கிற மேக்கிங் எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ எடுத்த மாதிரி இருக்கு. எடிட்டிங்லாம் திருப்பி ஃபாஸ்ட் எடிட்டிங் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ எடுத்த படம் மாதிரி இருக்கு. படம் எங்கேயுமே பழசு மாதிரி தெரியல. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மியூசிக்ல எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கு. விஜய் ஆண்டனி திருப்பி மியூசிக் போடுறதுக்கு வரணும். அவர் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு மியூசிக் போடுறதுக்கு வரணும். அவ்வளோ செம்மையா இருக்கு. தேட்டரே இருந்து ஆடிச்சு எல்லா பாட்டுக்கும். எல்லா இடத்துலயுமே மியூசிக் சூப்பரா இருந்தது, பயங்கரமா செட் ஆச்சு. பாட்டு தான் செம்ம ஃபீல் இருந்தது. உண்மையிலே டான்ஸ், ஆக்சுவலி வரலட்சுமியோட டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அது அஞ்சலியை வந்து ஒரு கிளாமரா காட்டும் போது அது வேற மாதிரி இருந்தது. ஃபீலே சூப்பரா இருந்தது. எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஹீரோயின்ஸ் எல்லாருமே சூப்பரா இருக்க மாதிரி இருந்தது. கதையை தாண்டி ஃபுல் காமெடி என்டர்டைன்மெண்ட், டோட்டலா செம்ம என்ஜாய்மெண்ட். உண்மையா சொல்லணும்னா பொங்கலுக்கு ஃபேமிலியோட ரசிச்சு பார்க்கலாம். அவ்வளோ ஹாப்பி. வெளியில வர எங்களை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம ஃபன், ஜாலியா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கலகலப்பு எந்த அளவுக்கு ரசிச்சோமோ அதே அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப ரசிச்சு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓவராலா நல்ல ஒரு காமெடி படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ 10க்கு 10 கொடுப்பேன். கதை லாஜிக் எதுவும் தேவையில்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. உண்மையிலே செம்ம ஃபீல். சந்தானம் காமெடிக்காண்டியே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவரோட டைலாக் வேரியஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அப்படி ஒரு அற்புத படத்தை கொடுத்துட்டோம்னு நான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு வந்து நம்மளுக்குள்ள கான்ஃபிடென்ட்டுக்குள்ள கண்டிப்பா வந்து அந்த டீமுக்கே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த படம் ஓடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா தலையாடமான வச்சாதான் இந்த படத்தை வந்து 2013 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாம விட்டாங்க. அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, அந்த ப்ரொடியூசருக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் ஒரு அட்டகாசமான படத்தை கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா என்ன படத்தில் பார்க்குறன்ற ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. ஏன்னா ஒன்று ஒரு ஜானரில் இருக்குது. மெட்ராஸ்காரன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீனில் கொஞ்சம் விட்டாங்க. கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மசாலா அரைச்சமாகவும் அரைச்சிட்டாங்க. வணங்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ராவான படம், ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லாத ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்குது. சந்தானம் பார்த்தா செத்தே போயிடுவாப்ல இந்த படத்தை பார்த்துட்டு. ஏன் அப்படி சொன்னால் இப்படி நம்ம பண்ணணும் போய் ஒரு நெட்டுக்குள்ள, அதாவது ஹீரோங்கிற வழக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு சந்தான சாரோடையும் மனோபால சாரோட காமெடி சிரிச்சு கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படியே வந்து முடியலைங்க. சிரிக்காம முடியல, அந்த அளவுக்கு பண்ணிட்டாப்ல. மியூசிக்ல எப்படி இருக்கும்? ரெண்டு பாட்டு செம்மையா இருக்கு. குத்தாட்டம், தியேட்டரே டான்ஸ் தான். விஷால் சார் பாடின டான்ஸும் சரி, இந்த அப்புறம் சிக்க புக்கு சின்ன சேலம் ஒரு வருது, அதுக்கும் பயங்கர டான்ஸுங்க. மை டியர் லவருக்கு ஒரு பிஜிஎம் போட்டோன்னா பசங்க தெரிச்சுட்டு வந்துட்டாங்க. தியேட்டர் ஃபுல்லா விசில் சத்தம், பேப்பருமா, தியேட்டரே அதிர்ந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க சாங்ஸ்லாம். காமெடி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பார்க்குற அளவுக்கு இருக்குல்ல, எப்படி இருக்கு? ஆமாம்மா, ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து ரொம்பலாம் அந்த மாதிரி அடல்ட் காமெடிலாம் கிடையாது. நல்லா வந்து கவுண்டர்ஸ் தான் சார். அதாவது வந்து இப்படிலாம் சந்தான சார் வந்து கவுண்டர் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கும். அந்த கவுண்டர்லாம் கேட்க அப்படியே வித்தியாசமா இருக்கு. செம்ம ஒரு ஹாப்பியா இருக்கு சார் அந்த கவுண்டர்லாம் கேட்கும்போது. அவ்வளோ நம்மளே அறியாமல் சிரிப்பு வருது. சந்தான சார் அந்த கவுண்டர் கிங்ன்றது இப்போ பயங்கரமா இப்போ திரும்ப அவரை பார்த்த மாதிரி இருக்கு சார். மனோபால சார் சொல்லி அவர் இல்லை, ஆனால் இருந்தாலும் வந்து இதில் அப்படியே பயங்கரமாக சிரிக்க வச்சிருக்கேன். இன்னும் அவர் நினைச்ச சிரிப்பு தான் வருது. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து ஒரு முடியும் போது ஒரு 10 நிமிஷம் இருக்குது சார். கண்டினியூஸாக மனோபால சார் பார்த்து நீங்கள் சிரிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு பயங்கரமான சிரிப்பு கேரண்டி சார். நான் உறுதியாக சொல்கிறேன். வந்து பாருங்க, எல்லாம் ஃபேமிலியாக பயங்கரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க.